முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். அன்றைக்கு கருணாநிதி பேசிய பேச்சுக்களை எல்லாம் முரசொலி பத்திரிகையிலும் மற்ற பத்திரிகைகளும் எடுத்து படித்து பாருங்கள். ஸ்டாலின் படிக்க மாட்டார், அது எனக்கு தெரியும். நீங்களாவது படித்து பாருங்கள். ஏனென்றால் கலைஞர், நான் ஒருவர் செத்து விட்ட பிறகு அவர் என்னிடம் இதை சொன்னார் அதை சொன்னார் என்று சொல்லுகிற இழிந்த மனிதன் இல்லை. ஆனால் கலைஞரை நான் அடிக்கடி சந்திக்கிற பொழுது கலைஞர் ஒரு முறை சொன்னார், மணியன், வாசிப்பு என்பதே என் கட்சியில் எவனுக்கும் இல்லாமல் போய்விட்டது. அதைவிட சிரித்துக்கொண்டு, நகைச்சுவையாக பேசுவதில் கலைஞர் வல்லவர். அதைவிட சிரித்துக்கொண்டே சொன்னார், முரசொலியையே இவன் படிக்க மாட்டேன் என்கிறார். என்னை வந்து சந்திக்கக்கூடிய அமைச்சர்களோ மாவட்ட செயலாளர்களோ வந்தால், என்னையா இன்னைக்கு முரசொலியை படிச்சியா என்று நான் கேட்பேன். நான் இதை கேட்பேன் என்று தெரிந்து கொண்டு அன்றைய முரசொலியை மட்டும் படித்து விட்டு வருவான். நான் அவனை விடமாட்டேன். சரி, இன்றைய முரசொலியில் இதை நான் எழுதியிருக்கிறேன், சரி, நேற்று என்ன எழுதினேன் என்று கேட்பேன். அவனுக்கு தெரியாது. இது வானத்தில் உள்ள கடவுள் சாட்சியாக, நான் நினைக்கிற சமயபுரத்தில் உள்ள அம்மன் சாட்சியாக, உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கிற பிள்ளையார் சாட்சியாக சத்தியம் செய்து சொல்கிறேன். அவர்களுக்கு படிக்க ஏது நேரம் என்கிறேன். நண்பர்களை கொள்ளையடிப்பது எப்படி என்பதை கலையாக கற்ற கூட்டம் அல்லவா அது? மனச்சாட்சியே இல்லாமல் மாபெரும் போராளியாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிற ஸ்டாலினை பார்த்து நான் கேட்கிறேன், ஈழத் தமிழர்கள் குறித்து நீங்கள் பேசலாம், நீங்கள் பேசலாம். உங்கள் தந்தையிடம் நான் மன்றாடி இருக்கிறேனே, உங்கள் தந்தையிடம் நான் மன்றாடி இருக்கிறேன். உலக தமிழர்களின் ஒரே தலைவர் என்று போற்றப்படுகிற நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் ஐயா. சோனியா காந்தியை சென்று சந்தியுங்கள், மன்மோகனை சென்று சந்தியுங்கள். நான் சொல்வது முதலில் நடந்த யூபிஏ கவர்மெண்ட், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவினால் தான் அது நடந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் தன் ஆதரவை விலக்கிக் கொண்டிருந்தால் ஒரு நொடி கூட மன்மோகன் சிங் பிரதமராக இருந்திருக்க முடியாது. இந்த தேசத்தின் விதியை எழுதக்கூடிய பேனா உங்கள் கையில் இருந்தது. அந்த நேரத்தில் நான் சொன்னேன், தனி ஈழம் கேட்காதீர்கள். ஆனால் வான் வழியாக ரசாயன குண்டுகளை வீசி வீசி என் தமிழ் இனத்தை கரி கட்டைகளாக அன்றாடம் குவித்துக் கொண்டிருக்கிறானே, அந்த ஒன்றையாவது நிறுத்த சொல்லுங்கள் ஐயா. செய்தீர்களா? யோசியுங்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்றாலே தீண்டத்தகாதது என்று நினைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் 1999 இதே பாரதிய ஜனதா கட்சியோடு தானே கூட்டணி வைத்தது. நாடாளுமன்ற தேர்தலில் மூப்பனார் ஏன் தனியாக வந்தார்? 1996 திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து நின்ற மூப்பனார், 98 சேர்ந்து நின்ற மூப்பனார் 99 ஏன் வெளியே வந்தார்? 1998 முதலாக ஜெயலலிதா வாஜ்பாய்க்கு ஆதரவு கரம் நீட்டினார், பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தார். அன்றைக்கு கருணாநிதி பேசிய பேச்சுக்களை எல்லாம் முரசொலி பத்திரிகையிலும் மற்ற பத்திரிகைகளும் எடுத்து படித்து பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த கணத்திலேயே மயானமாகிவிடும். மறந்து விட்டீர்களா நீங்கள்? 2006 இருந்து 2011 வரை இடைப்பட்ட 5 ஆண்டு காலம் அவனவன் சொத்தை அவனவனால் காப்பாற்ற முடிந்ததா? சொந்த சொத்தை காப்பாற்ற முடிந்ததா? சொத்தை வைத்துவிட்டு அமெரிக்கா செல்வான், அவன் திரும்பி வந்து பார்த்தால் அவன் சொத்தில் வேறு எவனோ கட்டிடம் கட்டி கொண்டிருப்பான். எத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலங்களை ஜெயலலிதா அந்த நிலம் மீட்பு சட்டத்தை கொண்டு வந்து திரும்ப கொடுத்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஊரை அடித்து உலையில் போடுவதில் உங்களை விட தேர்ந்த மனிதர்கள் யாருமே கிடையாது.
ஆகாயத்தை நோக்கி சேற்றை எடுத்து எவன் வீசினாலும் அது ஆகாயத்தை அசுத்தப்படுத்தாது, வீசுபவனுடைய கைகளில் தான் நாற்றத்தை கொடுக்கும். எனவே ஆகாயம் போல் பரிசுத்தமாய் நிர்மலமாய் நம்முடைய வாழ்வை நாம் சமைத்துக் கொண்டால் எவர் குறித்தும் எது குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. விமர்சனங்களாலே ஒவ்வொருவனையும் வீழ்த்திவிட முடியும் என்று நினைப்பவர்கள் மனநோயாளிகள். இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் எழுதக்கூடியவர்களுடைய பல எழுத்துக்கள் கழிப்பறை எழுத்துக்களை விட மோசமாக இருக்கின்றன. இதை விட ஒரு மோசமான கருத்தியல் சர்வாதிகாரம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. நீங்கள் மோடியை சர்வாதிகாரி என்கிறீர்கள், நீங்கள் மோடியை பாசிஸ்ட் என்கிறீர்கள். ஆனால் நான் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும், என்னைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று பேசுகிற மனிதர்கள். நான் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கு மாற்றாக ஒரு கருத்தை எவன் வைத்தாலும் அவனை இழித்தும் பழித்தும் நாங்கள் எழுதுவோம் என்று சிந்திக்கக்கூடிய மனிதர்கள், மாற்று கருத்துக்கு இடமே இல்லை என்று கருதக்கூடிய மனிதர்களை விட மோசமான பாசிஸ்டுகள், மோசமான சர்வாதிகாரிகள் யாருமே கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட கருத்தியல் சர்வாதிகாரிகள் உருவெடுத்திருக்கிறார்கள். இந்த கருத்தியல் சர்வாதிகாரிகளுக்கு இடையேதான் நம்முடைய அரசியல் பயணம் நடந்தாக வேண்டும். எனக்கு தேவை என் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய 8 கோடி மக்களின் வள வாழ்வு. என் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை சந்தித்தாக வேண்டும். நேர்மை தவறாத ஒரு ஆட்சியை அவர்கள் தங்கள் கண்களிலே தரிசனம் செய்தாக வேண்டும். வெளிப்படைத்தன்மை கொண்ட ஒரு நல்லாட்சியை அவர்கள் வாழும் காலத்திலேயே பார்க்க வேண்டும். அதை பார்த்துவிட்டு நான் சாக வேண்டும், அவ்வளவுதான். வேறெந்த ஆசையும் எனக்கு இல்லை. நண்பர்களே, நீங்கள் நினைக்கலாம் என் மீது பழி தூற்றக்கூடியவர்கள் தூற்றுவார்கள், அது குறித்து நான் கவலைப்படவில்லை. வார்த்தை என்பது மிக முக்கியமானது. இன்றைக்கு அந்த வார்த்தை தவறாக சென்று விட்டால் அது தரக்கூடிய விளைவு எதுவாக இருக்கும் என்பதை நீங்கள் அத்துணை பேரும் கண் முன்னாலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வார்த்தை தான் வாழ்க்கை. ஒரு மனிதனை வாழச் செய்வதும் அவன் வாயிலே இருந்து வரக்கூடிய வார்த்தை தான். ஒரு மனிதனை வீழ்த்துவதும் அவன் வாயிலே இருந்து வரக்கூடிய வார்த்தை தான். அதனாலே தான் பைபிளில் கர்த்தர் மிக அழகாக சொல்கிறார், வாய்க்குள்ளே செல்லக்கூடிய எதுவும் உன்னை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து வெளியே வரக்கூடியதுதான் உன்னை தீட்டுப்படுத்தும் என்கிறார். ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் பார்த்து பயன்படுத்த வேண்டும். 50 ஆண்டு காலத்திற்கு மேல் நான் அரசியல் உலகத்தில் என் விமர்சனங்களை வைத்திருக்கிறேன். இந்திரா காந்தியின் நெருக்கடி கால கொடுமைகளை எதிர்த்து 4 சுவர்களுக்கு நடுவே நான் நாக்கியாகம் நடத்தி இருக்கிறேன். இதுவரையில் எந்த ஆட்சியும் எனக்கு எதிராக ஒரு வழக்கை வைத்ததே கிடையாது. ஒரு வழக்கையும் நான் சந்தித்தது கிடையாது. காரணம், உண்மை பேசுகிறேன், அதுதான். இதே பைபிளில் ஒரு வாசகம் இருக்கிறது. பேச வருகிற ஒவ்வொருவரும் அந்த பைபிள் வாசகத்தை படித்து நெஞ்சிலே நிறுத்தி அதற்கு பிறகு பேச வேண்டும். ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தையே கடவுளானது. இதுதான் பைபிள் வாசகம். ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தையே கடவுளானது. வார்த்தை எப்படி கடவுளா? கடவுளுக்கான இலக்கணம் என்ன? கடவுளால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், இல்லையா? அப்படித்தான் நம் வாய் வழியாக வரக்கூடிய வார்த்தை நம்மை ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். எனவே பார்த்து பேச வேண்டும். நான் உடுப்பி எஸ்பியா இருக்கும் போதுங்க, ஒரு 16 வயசு ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்றாங்க. ரேப்ட் அண்ட் கில்ட். நான் வீட்டில் உட்காந்து 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணுறாரு, சார் ஒரு லேடி மிஸ்ஸிங் சார், 6 மணிலேருந்து ஒரு பெண் வீட்டுக்கு போகல, அது டியூஷன் முடிச்சுட்டு போயிருக்கணும், நைட்டு 9 மணி ஆச்சு சார், நாங்கள் தொலாகிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. நானும் சொன்னேன், எல்லாம் தொலாவுங்க, நிறையா ஃபோர்ஸ் கொண்டு வாங்க, நம்ம டாக் ஸ்குவாட் எடுத்துகிட்டு போங்க,
அந்த ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாக ஸ்னிஃப் பண்ணி பாருங்கள், எங்கேயாச்சும் கிடைக்கணும். 11 மணிக்கு இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணுறாரு, சார் அந்த பெண்ணோட சடலம் கிடச்சிருச்சு சார், நீங்கள் கொஞ்சம் ஸ்பாட்டுக்கு வர முடியுமா? மக்கள் ஒரு 10,000 பேர் சேர்ந்துட்டாங்க, பஸ் எல்லாம் உடைக்கிறாங்க, ஆல்ரெடி 3 நாள் கடைக்கு தீ வச்சுட்டாங்க, ரொம்ப மக்கள் எமோஷனலாக இருக்காங்க சார், வேகமாக வாங்க. அது கோஸ்டல் பகுதிங்க, கொஞ்சம் எமோஷனல் பீப்புள், எல்லாம் ஃபிஷர்மேன், எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவங்க, டக்குன்னு அப்படியே பற்றிக்குவாங்க, ஒரு செகண்டில் வந்து எல்லாம் ரோட்டுக்கு வந்துடுவாங்க. 11 மணிக்கு என் வீட்டிலேருந்து கிளம்பி போகிறேன், நான் ஸ்பாட்டுக்கு போகும்போது ஒரு 12:45 1 மணி நைட்டுங்க. எல்லாம் வந்து என் காரை வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க. கவர்மெண்ட் மேலே இருக்கிற கோவத்தை என் மேலே காட்டுறாங்க, என் கார் மேலே கல் எடுத்து அடிக்கிறாங்க, கவர்மெண்ட் காரை டேமேஜ் பண்ணுறாங்க. உன்னை ஒரு 30-40 போலீஸ்காரங்க என்னை சுற்றி, என்னை ஒரு அரண் மாதிரி சுற்றி வெளியே கொண்டு வர்றாங்க, கல் வந்து வீசுறாங்க. மக்களுக்கு கோவம் தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கல் எடுத்து வீசுவாங்க. ஜென்ரல் அவங்க கோவத்தை காட்டுறாங்க, ஏதோ நம்ம பொருள் மேலே கல் வீசுவாங்க, மேக்ஸிமம் கவர்மெண்ட் மேலே வீசுவாங்க. எங்கள் ஆளுகள்லாம் அந்த இது வச்சு, அந்த பேம்பு பேரிகேட்ஸ் வச்சு கவர் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் போய் கேட்குறேன், இந்த குரூப்போட தலைவர் யார், வாங்க பேசணும் அப்படின்னு. அது வந்து கார்வின்னு ஒரு கம்யூனிட்டி, ஒரு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி, நீங்கள் வாங்க பேசலாம் அப்படின்னு. மழை பெய்யுதுங்க, ஜோராக மழை பெய்யுது. ஒரு 3 தலைவன் வர்றான். ஃபஸ்ட்டு வந்த தலைவன் வந்து என்னை வந்து தகாத கெட்ட வார்த்தையில் என்னை திட்டுறாருங்க. ஒரு எஸ்பியா, ஒரு மாவட்ட ஆட்சியராக வந்து திட்டுறாரு, கேவலமாக திட்டுறாரு. நீ எல்லாம் என்ன, நீ ஒரு ஆஃபீஸர், நீ எல்லாம் என்ன ஒரு போலீஸு, நீ எல்லாம் என்ன ஒரு கவர்மெண்ட்டு, எங்கள் ஊர் பொண்ணை இந்த மாதிரி ஒருத்தர் கொண்டுட்டு போயிருக்கான், நீ எல்லாம் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா அப்படின்னு. இதில் வந்து நீங்கள் லைஃப்பில் கற்றுக்கிட்ட பெரிய பாடம் வந்து பொறுமை. நானும் திரும்ப கற்றுனா நல்லா இருக்காதுங்க, ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து பயங்கரமான ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க. எல்லாம் பொறுமையாக கேட்டே இருந்தேன், நீங்கள் பேசுங்க. 20 நிமிஷம் அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, திட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட கேட்ட ஒரே கேள்வி, நீங்கள் என்ன பேசினாலும் நம்ம காலையில் பேசலாங்க, எனக்கு அந்த பொண்ணோட பாடி ஃபஸ்ட்டு வேணும். நான் ஃபொரன்சிக் டாக்டர்கிட்ட கொண்டு போய் எனக்கு அதில் எவிடன்ஸ் இருக்குது, அந்த பொண்ணோட பாடியில் வந்து எவிடன்ஸ் இருக்குது, மழை பெஞ்சிட்டு இருக்கு, எவிடன்ஸ் டிஸ்ட்ராய் ஆயிரும், எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் டைம் கொடுங்க. இந்த பெண்ணை வந்து நான் மணிப்பால் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும், நான் உடுப்பி ஒரு 2 மணி நேரம் போகணுது, நான் போய் ஃபொரன்சிக் பண்ணிடுறேங்க, ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம், தயவு செஞ்சு என்னை பிளாக் பண்ணாதீங்கன்னு காலையிலே விழ போகிறேன். எனக்கு தயவு செஞ்சு அந்த பெண் சடலத்தை கையில் கொடுங்கன்னு. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 600-700 போலீஸ்காரங்க இருக்கோம். ஃபோர்ஸை யூஸ் பண்ணாமல் கெஞ்சி கதறி அவங்க காலில் விழுக போய் மக்கள் எங்களுக்கு வழி விடுறாங்க. அந்த சடலத்தை எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது we got to know that girl is raped and killed. 16 வயசு பொண்ணை வந்து யாரோ ஒருத்தன் ரேப் பண்ணி கொண்டிருக்கான். அப்படி பெரிய உடுப்பி பற்றிக்கிட்டு எரியுதுங்க, ரோடெல்லாம் பிளாக் பண்ணுறாங்க, தீ வச்சு எரிக்கிறாங்க, எல்லா ஸ்கூல் காலேஜ் லீவு, கர்நாடகா அசம்பிளியில் பெரிய ஒரு இஷ்யூ. அப்போ சிஎம் ஃபோன் பண்ணுறாரு அன்றைக்கி, என்ன நம்மளை பிடிச்சிருவீங்களா அப்படின்னு, இல்லை ஸ்பெஷல் டீம் வேணுமா பிடிச்சிருவீங்களான்னு. நான் சொன்னேன், சார் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நம்ம ஆளுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, கண்டிப்பாக பிடிச்சிருவோம் சார், அது வரைக்கும் நீங்கள் எதுவும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகாதீங்க, 2 நாள் டைம் கொடுங்க. 2வது நாள் நைட்டு நாங்கள் குற்றவாளியை பிடிச்சிடறோம், 3 பேர்த்த அரெஸ்ட் பண்ணுறோம், குற்றவாளியை பிடிச்சி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறேன். அந்த பொண்ணு வந்து அன்னைக்கு எரிச்சிடுறாங்க. நம்ம ஊரில் 16 என்ன சொல்லுவீங்களோ அங்கே வந்து 3வது நாள் பண்ணுவாங்க. நான் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறேன், அம்மா உட்காந்துருக்காங்க. நான் நேராக போய் அவங்க அம்மா காலில் விழுகிறேன், அம்மா என்னை மன்னிச்சுக்குங்க, நான் தான் இந்த ஊரோட எஸ்பி, உங்கள் பொண்ணை யார் இப்படி பண்ணானோ நாங்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டோம், எங்களோட கடமையை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னாங்க. அந்த அம்மா என்கிட்ட கேட்ட கேள்வி, நீங்கள் உங்கள் கடமையை செய்யலை சார் அப்படின்னாரு. எங்கள் அம்மான்னு, நீங்கள் உங்கள் கடமையை செஞ்சீங்கன்னா என் பொண்ணை நீங்கள் திருப்பி அளவாக நீ கூட்டிகிட்டு வந்திருக்கணும், நீங்கள் வந்து பொண்ணை இந்த மாதிரி பண்ண குற்றவாளி நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சு கடமையை செஞ்சுட்டு எப்படி நான் ஒத்துக்குவேன் அப்படின்னா. எங்கள் அப்பா அப்படி, எங்கள் ஊர் அப்படி, எங்கள் தாத்தா அப்படி, எங்கள் ஊர் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. புது இந்தியாவில் வந்து நீங்களும் சேர்ந்துக்கணும் அப்படின்னா சில விஷயத்தை விடணும். அதனால தான் நானும் போலீஸ் சர்வீஸை விட்டேங்க. எனக்கு அந்த புது இந்தியா மேலே பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. என் டார்கெட்டே வந்து நெக்ஸ்ட் 15 வருஷம். இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்டில் ஒரு மாவட்டத்தில் வேலை செய்கிறோம், நமக்கு இந்தியா லெவலில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, 3-4 மாவட்டத்துக்கு சேர்த்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆனால் பெருமைன்னு சொல்ல, அதை கர்வம்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு டேலண்ட் இருக்குது, ஸ்கில் இருக்குது, ஏன் நம்ம ரிஸ்க் எடுத்து இன்னும் கொஞ்சம் பெருசாக நம்ம சிந்திக்கக்கூடாதுன்னு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக அதே மாதிரி சிந்திங்க. ஐபிஎஸ் விட்டுட்டேன்னு பயப்படாதீங்க. இப்போ நான் இன்னுமே கிடையாது, எந்த வேலையும் கிடையாது. ஐபிஎஸ்சில் ஒரு போன வாரம் நான் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒரு 1000 பேர் இருப்பாங்க, என்னை சுற்றி வேலை செய்கிறக்கு 18 பேர் இருப்பாங்க, எனக்கு 4 டிரைவர் இருந்தாங்க, 5 கன்மேன் இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. பட் விடுறக்கு எனக்கு தைரியம் இருந்துச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் போகிற இந்தியாவில் நான் சூட் ஆக மாட்டேன். பழம்பெருமைகள் பேசிக்கிட்டு இந்தியா அந்த ஸ்பீடில் போகுது, நான் கடைக்கோடியாக இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்களும் தயவு செஞ்சு யோசிச்சு கெரியரை செலக்ட் பண்ணுங்கள். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகுங்க, ஃபென்டாஸ்டிக், நல்லா சேவை பண்ணுங்க. லேட்டாக வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகுங்க, கிரேட். பிஸ்னஸ்மேன் ஆகி வேல்யூ கிரியேட் பண்ணுங்கள், சூப்பர். டாக்டர் ஆகி இன்வென்ஷன் பண்ணுங்கள், ஃபென்டாஸ்டிக். பட் என்ன இருந்தால் கூட அவர் சொன்ன மாதிரி உங்களால் ஒரு வேல்யூ கிரியேட் ஆகணும். VALUE, வேல்யூ. வேல்யூனா பயன். 4 பேருக்கு உங்களால் பயனடையும்.